ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சீனு ரிவ்யூ. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், பிக் பாஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நேற்று எதெல்லாம் முக்கியமானது நடந்துச்சோ அதை மட்டும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஞ்சூரியும் பவித்ராவும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நகையெல்லாம் நம்மளே எடுத்துகிட்டு யார் எடுத்துனே தெரியாத மாதிரி ஒரு கேம் ஆடலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நகையை எடுத்துடுறாங்க. ஆனால் காலையில் பசங்க டீம்லேருந்து எல்லோரும் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இல்லை இது நாங்கள் எடுக்கல, யாருனே எடுத்ததுன்னே எங்களுக்கு தெரியாது, எங்களோட நகையும் தான் காணும், யார் எடுத்தாலும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் டீம்லேருந்து யாராச்சும் எடுத்திருந்தா நாங்கள் அந்த நகையை கொடுத்துட சொல்லிடுறோம். அதே மாதிரி உங்கள் டீம்லேருந்து யாராச்சும் அந்த நகையை எடுத்திருந்தாங்கன்னா கொடுக்க சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணுங்களாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம தான் எடுத்தோம், நான் தான் எடுத்தேன் அதுவும் தெரிஞ்சிச்சுன்னா இப்போது அவங்க செம்மையாக கேவலமாக பேசுவாங்கன்னு தெரிஞ்சு மஞ்சூரி பார்த்திங்கன்னா ஜாக்லின்கிட்ட கொடுத்து இந்த நகையை கொடுக்க சொல்லிடுறாங்க. அவங்களும் நான் எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி கடைசியில் அவங்களும் நகையை கொண்டு போய் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தர்ஷிகாவும் அன்ஷிதாவும் பேசுகிறாங்க. சாச்சனா பார்த்திங்கன்னா ஜெஃப்ரிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை உனக்கு வேணுக்குன்னு தான் கொடுத்த அப்படின்னு சொல்லி சாச்சனா ஜெஃப்ரி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தா சௌந்தர்யா கிட்ட பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜாக்லின் தனியாக கூட்டிகிட்டு வந்து சாச்சனா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ பண்ணுறது தப்பு, பர்சனலாக அதை எடுத்துக்கிட்டு ஜெஃப்ரிக்கு அந்த மாதிரி 100 தோப்புக்கரணம் கொடுக்குறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்ன்ட்டு அது முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லணும், இல்லைனா அவன் வாட்டிக்கு பண்ணிட்டு போனால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சாச்சனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் அடுத்த ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. ராஜகுருக்கள் 2 பேரும் பார்த்திங்கன்னா மணியை கடிகாரமே எதுவும் யூஸ் பண்ணாமல் மணியை அந்த காலத்தில் கணிச்ச மாதிரி கணிச்சு மணி என்னன்னு சொல்லணும், கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதில் எந்த நாடு வின் பண்ணுதோ அவங்க ஒரு படி முன்னாடி போவாங்க. அப்புறம் சாச்சனா பார்த்திங்கன்னா அவங்களோட வாலை பார்த்திங்கன்னா எங்கேயோ வச்சுட்டு தொலைச்சிட்டாங்க. மேக்கப் போடும்போது எங்கேயோ வச்சுட்டு தொலைச்சிட்டாங்க. அதை பார்த்திங்கன்னா காணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி பசங்க விடுவாங்க? அது எப்படா கிடைக்கும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது பசங்க அதை எடுத்து வச்சுட்டாங்க. டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்திருக்காங்க. இது ரொம்ப பெரிய தப்பு. டாஸ்க் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவங்க எடுக்கணும். ஆனால் டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாய்ஸ் டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, டாஸ்க் எப்போயோ ஆரம்பிச்சிருச்சு, பிக் பாஸும் சொல்லிட்டாரு, எல்லாருமே உடை அணிஞ்சு எல்லோரும் டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு, மணி பார்க்குறதுக்கும் அந்த டாஸ்க் கொடுத்தாங்க, அதனால தான் நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பாய்ஸ் டீம் சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது விஷாலும் தர்ஷிகாவும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க தனியாக ஒரு ரூட்டில் அவங்க கேம் ப்ளே போய்கிட்டு இருக்குது. லவ் கண்டென்ட் மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் நாட்டை கைப்பற்றியதுக்கப்புறம் நம்ம வேலை கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லி ஜோக்காக சொல்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாய்ஸ் டீம் பார்த்திங்கன்னா முத்து எல்லோரும் சேர்ந்து மணி பார்க்குறதுக்கு சூரியனை பார்த்து மணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 1 மணி ஆகும் அப்படின்னு சொல்லி முத்து தான் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து ராஜகுரு பார்த்திங்கன்னா மணி சொல்லிட்டு வர அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. என்னென்னா பல்லாக்கில் ராஜாவும் ராணி எங்கே போனாலும் அந்த பல்லாக்கில் உட்காந்து தான் போகணும், கீழே தரையில் கால் படாத மாதிரி அதில் உட்காந்து தான் எங்கே போனாலும் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க் கொடுக்குறாங்க. நாங்கள் எங்கள் ராஜாவை முதல்ல அதில் ஏற்றி நாங்கள் உள்ளே கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாய்ஸ் டீம் பார்த்திங்கன்னா அவங்க ராஜாவை வச்சு தூக்க ஆரம்பிக்கிறாங்க. தூக்க ஆரம்பித்து உள்ளேயும் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் வெளியே பார்த்திங்கன்னா ராணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் பல்லாக்கில் போகலான்னு சொல்லி. அப்போம்போது பார்த்திங்கன்னா முத்து, அருண் அப்புறம் ஆனந்தி பார்த்திங்கன்னா ராணி தனியாக நிற்கிறத பார்த்து ரேக்கிங் பண்ணுற மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் தோடு என்ன வேலை இருக்கும், அந்த தோடை கழட்டலாமா, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அருண் சொல்கிறாரு, எங்கள் கல்யாணம் ரெண்ட்டு கூடிய சீக்கிரம் வைக்க போகிறோம், அதில் உங்களுக்கு சோறு போடணுன்னா கறி சோறு சாப்பிட வரீங்களா, அந்த மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ராணி உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு அதை தூக்கி போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னோடனே நம்ம பல்வாள் தேவன் மாதிரி இருக்கிற சத்யா பார்த்திங்கன்னா உள்ளே போய் இழுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் ராஜா ஒரு பக்கம் இழுக்கிறாரு. இழுத்துட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆச்சனா பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, அப்படி ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது இவர் படைத்தளபதி சொல்கிறாரு, அவங்களே வேண்டான்னு சொல்லிட்டாங்க, ராணியே சொல்லிட்டாங்க நீங்கள் போங்க, அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது சாச்சனா சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் வாயை பொத்திக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட நம்ம ராஜா பார்த்திங்கன்னா, இது நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பு, ஒரு ராணி இப்படியே பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பிக் பாஸ் பார்த்திங்கன்னா 2 கிரீடம் கொடுக்குறாரு. அதில் பாய்ஸ் டீமுக்கு எத்தனை படி ஏறியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இதில் வைங்க, கேர்ள்ஸ் டீம் பார்த்திங்கன்னா கீழே வைங்க, ஏன்னா அவங்க இன்னும் ஒரு கேம் கூட ஜெயிக்கல, அதனால கீழே வைங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் முத்து, ஆனந்தி, ரஞ்சித் பார்த்திங்கன்னா 3 பேரும் அனுமதி கேட்காம உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நாங்கள் சொல்கிற வரைக்கும் அங்கேயே உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க கேர்ள்ஸ் டீம். அதுக்கப்புறம் மறுபடியும் எங்களுக்கு பல்லாக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் டீமும் கேட்குறாங்க. அதுக்கு பாய்ஸ் டீம் பார்த்திங்கன்னா அந்த அத்துமீறி வந்த 4 பேரும் எங்களுக்கு கைதியாக வேணும், அப்போ தான் நாங்கள் பல்லாக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போம்போது சாச்சனா இருந்துட்டு, ஒரு பல்லாக்கும் வேண்டாம், அவங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க வேண்டாம், உள்ளே யாரையும் கொடுக்க வேண்டாம், எனக்கு பல்லாக்கும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாச்சனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு பாய்ஸ் டீம்லாம் ஐயோ பாவம் குழந்தை ஏதோ அழுகுது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு டோனில் தான் பார்த்திங்கன்னா பாய்ஸ் டீம் பார்த்திங்கன்னா நடுவில் அந்த பல்லாக்கை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் இன்னொரு டாஸ்க் கொடுக்குறாரு. அது என்ன டாஸ்க்னால் இன்னொரு படி முன்னேறதுக்காண்டி ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்கில் பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சில பொருட்கள்லாம் நாங்கள் உள்ளே வைப்போம், நாங்கள் ஒரு வெயிட் சொல்லுவோம், அந்த வெயிட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த பொருளை வச்சு
நீங்கள் அந்த வெயிட்டை கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்கன்னா, அதில் யார் கரெக்டாக இது பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ள பாய்ஸ் டீம் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் டீம் அந்த சேரை தூக்கி, அப்புறம் அங்கே இருக்கிற எல்லா பொருட்களையும் பார்த்தீங்கன்னா, தூக்கி அவங்க ரூமில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஜெஃப்ரியும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அமைதியா இருந்துட்டு, "நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க." அந்த மாரி பேசிட்டு இருக்காரு. அப்பம்போது அப்புறம் மஞ்சரி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, "என்ன ஏன் சீன்னு சொல்ற?" அப்படின்னு மாரி கேட்குறாங்க. "நான் உங்கள சீன்னு சொல்ல, சேன்னு சொல்றேன்." அந்த மாரி ஜெஃப்ரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பவித்ரா பார்த்தீங்கன்னா, அந்த ஒற்றன வச்சு சிவகுமார் அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா, "உள்ள அந்த வாள் எங்க இருக்கு?" அப்படின்னு சொல்லி தேட வச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா, அவர் அதுக்கு மேல காமெடி பண்றாரு. அவர் எதுக்கு ஒற்றனா இருக்கிறாருன்னு அவங்களுக்கே ஒரு டவுட் வர்ற மாரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அத பார்த்து ஆனந்தியும் சொல்றாங்க, "சிவகுமார் தான் ஒற்றன் அப்படின்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்றாங்க. அது எங்களுக்கு எப்பயோ தெரியும். அந்த மாரி ராஜா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாய்ஸ் டீம் ஓரளவுக்கு ஏதோ வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் டீம் விளையாட வராங்க. அப்பம்போது பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் டீம் எப்படி உள்ள வந்தாங்களோ, அது மாரி அருண் போய் உள்ள அவங்க சிம்மாசனத்திலேயே போய் உட்காந்துட்டாரு. அவர் கொஞ்சம் ஃபன் மூட்ல தான் போய் அந்த மாரி பண்ணாரு. அப்புறம் மக்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கிரீடம் இருக்கும் பார்த்தீங்களா, பெண்கள் டீமோட கிரீடத்த பார்த்தீங்கன்னா, எடுத்து ஒளிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் டாஸ்க்கு யார் வின்னர்ன்னு கேட்டிங்கன்னா, பாய்ஸ் டீம் தான் அந்த எடை போடுற டாஸ்க்ல பாய்ஸ் டீம் தான் வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்துட்டு மஞ்சரி வந்து பார்த்துட்டு, "எங்க இத காணோம். எங்க இத கண்டுபிடிச்சு குடுங்க. அப்ப தான் தருவோம்ன்னு" சொல்லும்போது, அன்ஷிதா வெளிய இருந்து அத எடுக்குறாங்க. எடுத்துட்டு எல்லாரும் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, "இத அன்ஷிதா தான் எடுத்து வச்சுட்டு, நீங்களே எடுத்து வச்சுட்டு எங்க மேல பழி போடுறீங்க." அந்த மாரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மணி சொல்றாங்கல்ல, அந்த டாஸ்க்கோட ரிசல்ட்டு. அதில 2 டீமுமே சேமா இருந்தனால, 2 ராஜகுருக்களும் "இப்போ என்ன டைம் அப்படின்னு சொல்லி கணிச்சு சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதில பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. ஆனா கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணாலும், பாய்ஸ் டீம் தான் படியில அதிகமா இருந்தனால, அந்த அரியாசனத்தையும் பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் டீம் தான் வின் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, செலிப்ரேட் பண்ணி முடிக்கிறாங்க. அப்புறம் இந்த டாஸ்க்கு இன்னொன்னு பிக் பாஸ் சொல்றாரு. இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா, இதோட முடிவடையுது அப்படின்னு சொல்றாரு. லாஸ்ட்டா சிவகுமார் கிட்ட எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, "நீ தான் ஒற்றன்னு சொல்லி எங்களுக்கு பச்சையா தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "அது எப்படி தெரியும்? நான் உங்களுக்கு தெரியாது. நீங்க சும்மா சொல்றீங்க." அந்த மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "யோவ்! நீ ஃபர்ஸ்ட் நாள் பேசிட்டு இருந்தீல்ல, அப்பயே நாங்க கேட்டுட்டோம். நீ வாள் எடுத்து குடுக்குறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே கேட்டுட்டோம்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு டாஸ்க் பிக் பாஸ் வைக்கிறாரு. ஒரு போட் செஞ்சு, அத ஃபேன் ஒண்ணு குடுத்துருவாங்க. அத தண்ணிக்குள்ள விட்டு அந்த போட்ட இருந்துட்டு ஃபேன வச்சே தள்ளணும். அதுதான் டாஸ்க்கு. அதில பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல நல்லா விளையாண்டு பாய்ஸ் டீமே வின் பண்ணிட்டாங்க. பாய்ஸ் டீம் வின் பண்ணி இன்னையோட எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.